Hi friends, welcome to Tamil Wealth Hub. இந்த வீடியோவில் இந்த வீக் இஷ்யூ ஆக போகிற ஆர்கேட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இவங்க நேமில் இருக்க டெவலப்பர்ன்ற நேமுக்கு ஆப்டாகவே இவங்களோட பிஸ்னஸும் இருக்குது. ஆர்கேட் டெவலப்பர்ன்றது ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி மேஜராக ப்ரீமியம் வித் வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸோட ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பில்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட கமர்ஷியல் கேபிட்டல்னால் அது மும்பைன்னு. அது மட்டும் இல்லாமல் மும்பை ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இன் இந்தியா. The company create the strong brand name in Mumbai. So the company growth potential also ரொம்ப அதிகம். இந்த கம்பெனி பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பார்ப்போம். They are Mumbai based real estate developer. இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸை 2 செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூ ப்ராஜெக்ட், அதாவது நியூ லேண்டை பை பண்ணி அதில் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பில்ட் பண்ணுறது. செகண்ட் ஒன் ரீடெவலப்மெண்ட் த எக்ஸிஸ்டிங் பில்டிங். இந்த கம்பெனி 2017 1220 ரெசிடென்ஷியல் யூனிட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 1045 சேல் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 86% ஆஃப் ரெசிடென்ஷியல் யூனிட்டை இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இந்த கம்பெனி 6 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 6 அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 12 ப்ராஜெக்டும் அடுத்த 4 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ண எய்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இந்த கம்பெனிக்கு 4000 crore ரெவன்யூ அடுத்த 4 இயர்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூ, இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக கிடைக்கிற ஃபண்ட்ஸில் ஒரு பார்ட்டை ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்காகவும் பேலன்ஸ் ஃபண்டை நியூ ப்ராஜெக்டுக்கான லேண்டை பை பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஆர்கேட் டெவலப்பர்ஸ் ஐபிஓ செப்டம்பர் 16 ஓப்பன் ஆகி செப்டம்பர் 19 க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் டேட் செப்டம்பர் 24. இது ஒரு டென்டேட்டிவ் டைம்லைன் தான். இந்த கம்பெனி ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக 410 crore கலெக்ட் பண்ண போகிறாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share. ப்ரைஸ் பேன் பார்த்தோம்னா 121 rupeesலேருந்து 128 rupees per shareன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தே லிஸ்டட் அட் போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இன்வெஸ்டர் கேன் பிட் மினிமம் 110 shares. ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்தவரை 1 lotலேருந்து 14 lots வரைக்கும் பை பண்ணலாம். 1 lotோட ப்ரைஸ் 14,080 rupees. இதில் 110 shares இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹை நெட் இன்வெஸ்டரும் 15 lotsலேருந்து 71 lots வரைக்கும் பை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி, இவங்க QIBக்கு 50% ஆஃப் ஷேர்ஸும், ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு 15% ஆஃப் ஷேர்ஸும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்பெனியுடைய லாஸ்ட் 3 years ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த இயர் கம்பெனியோட ரெவன்யூ 184%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 142% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேபிள் பார்த்தோம்னா கம்பெனியோட ரெவன்யூ 2023 224 crore ரெவன்யூலேருந்து 2024 635 crore ரெவன்யூவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் பீரியடில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 50 crore-லேருந்து 120 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் டெப்ட் பார்த்தோம்னா 149 crore-லேருந்து 69 crore குறைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சைன் தான். நெக்ஸ்ட் கம்பெனியுடைய கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி 46.9%. அதாவது இவங்களோட இன்வெஸ்டருக்கு இவங்க 46% ஆஃப் ரிட்டர்னை லாஸ்ட் இயரில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட டெப்ட் குறைவாக இருக்கிறதுனால டெப்ட் பை ஈக்விட்டி ரேஷியோ 0.21 அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ 6.02. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 19.35%. ஆர்கேட் டெவலப்பர்ஸ் அவங்களோட லிஸ்டட் காம்படிட்டர் கூட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பேஸில் இவங்க 4th பிளேஸில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸும், செகண்ட் பிளேஸில் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியும், தேர்ட் பிளேஸில் கீஸ்டோன் ரியல்டார்ஸும், 4th பிளேஸில் 635 crore ரெவன்யூவோட ஆர்கேட் டெவலப்பர்ஸும் இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு இவங்க தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது இவங்களோட ROE பார்த்தோம்னா 46.9%. அடுத்தது கம்பெனியுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி பார்ப்போம். இந்த கம்பெனியுடைய GMP 49% இருக்குது. அதாவது இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகிறப்போ 185+ லிஸ்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டேபிளில் லாஸ்ட் 3 days-ஓட GMP மென்ஷன் ஆகிருக்கு. இந்த 3 days-உமே GMP சேமாக தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக கம்பேர் பண்ணுறப்போ இந்த கம்பெனி ஒரு ஷார்ட் டைம் ஆர் மிட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த கம்பெனியே சொல்லலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.